الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على من أرسله الله لتبليغ دينه للأنام وعلى آله وصحبه الكرام وجميع أمته العظام أما بعد. قال الله تعالى: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأقسموا بالله جهد أيمانهم لئن جاءتهم آية ليؤمنن بها. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேர்வழி காட்ட இறைவனால் அனுப்ப பெற்ற எல்லா இறை தூதர்கள் மீதும், குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறை தூதருமாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபியாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜுமா மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்ற ஆண்கள், பெண்கள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஃபிரவுன் அழிக்கப்பட்ட பின் முஸ்லிம்களின் நிலை, ஃபிரவுன் அழிக்கப்பட்ட பின் முஸ்லிம்களின் நிலை என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இப்ப கடந்த வாரம் நம்ம ஏராளமான செய்திகளை பார்த்தோம். ஃபிரவுன் ஆஷுராவென்று அழிக்கப்பட்டான். அப்பொழுது கண்ணியத்திற்குரிய மூசா அலைஹிஸ்ஸலாம் நன்றி செலுத்துவதற்காக நோன்பு நோற்றார்கள். ஃபிரவுனிடமிருந்து நாம் பெற வேண்டிய செய்திகள் என்ன? அவன்கிட்ட நிறைய தீய குணங்கள் இருந்தது. பல்வேறு காரணங்களுக்காக அவன் அழிக்கப்பட்டான். இப்ப அந்த தீய குணங்கள், அந்த தீய நடத்தைகள் நம்மிடம் வந்துவிடக்கூடாது, ஃபிரவுனிய குணம் நம்மிடத்தில் வந்துவிடக்கூடாது என்கின்ற வகையில பல்வேறு செய்திகளை நாம் கடந்த வாரங்களிலே பார்த்தோம். இப்பொழுது ஃபிரவுன் அழிக்கப்பட்டான். ஃபிரவுன் அழிக்கப்பட்டதை, அந்த கடலிலே மூழ்கடிக்கப்பட்டதை கண்முன்னே கண்ட அந்த முஸ்லிம்கள், அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது, எப்படி இருந்திருக்க வேண்டும் என்ற சில செய்திகளை நாம் அறிந்து கொள்கிற பொழுது, நாம் நம்முடைய வாழ்வை எப்படி செம்மைப்படுத்திக் கொள்ளலாம், எப்படி நம்முடைய வாழ்வை திருத்திக் கொள்ளலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்கள் முஸ்லிம்கள். பொதுவா எல்லா நபிமார்களுடைய சமூக மக்களுமே முஸ்லிம்கள் தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்ட நாமும் முஸ்லிம்கள். ஒரு இறை தூதர் அவர் வருகிற பொழுது, அவர் தன்னுடைய செய்தியை சொல்லுகிற பொழுது, அந்த மக்களை அந்த இறை தூதரை ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த செய்தியை நம்பியவர்கள் முஸ்லிம்கள். அந்த அடிப்படையில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூக மக்கள் யார் அப்படின்னா முஸ்லிம்கள். இப்ப ஃபிரவுன் அழிக்கப்படுறத கண்கூட பார்க்கிறாங்க. இப்ப கரை ஏறின பிறகு அவங்களுடைய நிலை எப்படி இருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். திருக்குறான்ல பல இடங்களில் அல்லாஹ் அதை சொல்கிறான். சூரா பக்கராவிலே அதை விரிவாக சொல்கின்றான். கரை ஏறியதும் அவர்கள் எப்படி நடந்திருக்க வேண்டுமோ அப்படி நடந்து கொள்ளவில்லை. எப்படி தங்களை வெளிப்படுத்த வேண்டுமோ அப்படி அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. அங்கே ஒரு குழுவினர் சிலை வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு சிலையை வடிச்சு அந்த சிலையை வணங்கிட்டு இருந்தாங்க. அதை கண்டதும் அந்த முஸ்லிம்கள், இப்ப நம்ம புரியறதுக்கு சொல்றதா இருந்தா இஸ்ரவேலர்கள், இந்த இஸ்ரவேலர்கள் மூசா நபியினுடைய அந்த உம்மத்தினர் என்ன கேட்டார்கள் என்றால், யா மூசா ஜஅல் லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா, மூசாவே, இந்த மக்கள் எப்படி சிலை வழிபாடு செய்கிறார்களோ அதே போன்று நாங்களும் சிலை வழிபாடு செய்ய வேண்டும். அந்த சிலை வழிபாட்டிற்கு நீங்களே ஒரு சிலையை தாருங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே அந்த மக்கள் முன்வைத்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திகைத்து போனார்கள். இப்பதான் ஃபிரவுன் அழிக்கப்பட்டு
அந்த காட்சி இன்னும் கண் முன்னாலே நிக்குது, சாதாரணமா அழிக்கப்படல. ஏதோ வெள்ளத்துல சிக்கி அவன் செத்து போயிட்டானா இல்ல, இவர்களுக்காகவே கடல் பிளந்து இவர்களுக்காக வழிவிட்ட அந்த கடலில் அவன் மூழ்கடிக்கப்பட்டான். அப்படி என்றால் அந்த மக்கள் எவ்வளவு அவர்களோடு நெருங்கி இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் கேட்டது என்ன? சிலை வழிபாடு செய்வதற்கு எங்களுக்கு ஒரு சிலை வேண்டும். இது மட்டுமல்ல, தொடர்ந்து அவர்கள் எப்படி நடந்து கொள்ள கூடாதோ அப்படி நடந்து கொண்டார்கள். நரல்லாஹ ஜஹரத்தன் நரல்லாஹ ஜஹரத்தன் லன் நுமின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரத்தன், அல்லாஹ்வை நாங்கள் பார்த்தால்தான் உங்களை நம்புவோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் நம்புன்னு சொல்றீங்க, மறுமையை நம்புன்னு சொல்றீங்க, இதெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம். இறைவனை கண்கூடா பார்த்தா, கண்ணால பார்த்தோம்னா நாங்க நம்புறோம். இப்படி அவர்கள் ஒரு ஒரு மூர்க்கமான சமூகமாக மாறி போனார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் அந்த மக்கள் தங்களை வெளிப்படுத்தி கொண்டது வேறொன்று. அவர்களுக்கு அல்லாஹ் சூனத்திலிருந்து உணவை அப்பொழுதுதான் இறக்கினான், மண்ணு செல்வாவை உணவை அருளினான். ஆனால் அவர்கள் அந்த உணவிற்கு பதிலாக நாங்கள் சாதாரணமாக சாப்பிடக்கூடிய பூண்டு, வெங்காயம், பருப்பு போன்ற அடிப்படையில் சமைத்த உணவுதான் வேண்டும் என்று சொன்னார்கள். அதையும் அல்லாஹ் திருக்குரானிலே பதிவு செய்கிறார். லன் நஸ்பிர் அலா துஆமின் வாஹித் ஃபது லனா ரப்பக யுக்ரிஜ் லனா மிம்மா துன்பித்துல் அர்து மின் பக்லிஹா வ கிஸ்ஸாயிஹா வ ஃபூமிஹா. அந்த மக்கள் எப்படி சாதாரண உணவை கேட்டார்கள் சூன உணவிற்கு பதிலாக என்பதை அல்லாஹ் பதிவு செய்கின்றார். அவர்கள் கரையேறியதும் ஒரு சில நாட்கள், ஏறக்குறைய 40 நாட்களுக்கு மேலாக அவர்களுக்கு மேகம் நிழலிட்டது, வெயிலே படல. இப்படி பல அருட்கொடைகள் கண்கூடாக அவர்கள் பார்த்தார்கள். எப்படி நடந்திருக்க வேண்டுமோ அப்படி நடக்காமல், எப்படி தங்களை வெளிப்படுத்த வேண்டுமோ அப்படி வெளிப்படுத்தாமல் அவர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்பதை அல்லாஹ் காட்சிப்படுத்துகிறான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வைதா துலிய தாலிஹும் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா. அந்த மூமின்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அந்த முஸ்லிம்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அல்லாஹுடைய வசனங்களை பார்த்தால், கேட்டால், அல்லாஹுடைய அத்தாட்சிகளை அவர்கள் பார்த்தால், ஆதாரங்களை, அல்லாஹ் வழங்குகிற ஆதாரங்களை அவர்கள் பார்த்தால், ஜாதத்துஹு ஈமானா, அவருடைய ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். உண்மையிலே என்ன நடந்திருக்கணும்? அவர்களுடைய ஈமான் அதிகரித்திருக்க வேண்டும். ஈமான் அதிகரிக்கல. இப்ப ஃபிரௌன் கண்ணுக்கு முன்னால் அழிக்கப்படுறது ஒரு பெரிய அத்தாட்சி. எதற்கான அத்தாட்சி? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கான அத்தாட்சி, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்ற செய்தி உண்மை என்பதற்கான அத்தாட்சி, மறுமை வரப்போகிறது என்பதற்கான அத்தாட்சி, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதற்கான அத்தாட்சி. அத்தாட்சினா ஆதாரம், மிகப்பெரிய ஆதாரம். இந்த அத்தாட்சிகளை எல்லாம் இவர்கள் இப்பொழுது மட்டும் பார்க்கவில்லை. இதற்கு முன்பு ஃபிரௌன் அழிக்கப்படுவதற்கு முன்பு ஏராளமான அத்தாட்சிகளை பார்த்தார்கள். இவங்க முன்னாடிதான் அந்த சூனிய கலைஞர்கள் இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டாங்க. அங்கிருந்து ஆரம்பிக்குது. அதற்கு பிறகு எவ்வளோ அத்தாட்சிகள். ஃபிரௌன் அழிக்கப்படுவதற்கு முன்பும் ஃபிரௌன் அழிக்கப்பட்ட பிறகும் அந்த முஸ்லிம்கள் மிகப்பெரிய அத்தாட்சிகளை, ஆதாரங்களை பார்த்தார்கள். இப்ப ஈமான் அதிகரிச்சிருக்கணும், ஆனா ஈமான் அதிகரிக்கல. இரண்டாவது, தவக்குள் அதிகரித்திருக்க வேண்டும். தவக்குள், இறைவன் மீது நம்பிக்கை மிக அதிகரித்திருக்க வேண்டும். அல்லாஹ் மேல் இருக்கக்கூடிய அந்த தவக்குள், அல்லாஹ்வை சார்ந்திருத்தல் என்கின்ற நிலை. அழிப்பதற்காக ஃபிரௌனுடைய பட்டாளம் வருகிற பொழுது அல்லாஹ்வை மூசா அலைஹிஸ்ஸலாம் சார்ந்திருந்தார்கள். அந்த மக்கள் அல்லாஹ்வை சார்ந்திருந்தார்கள். அல்லாஹ்வே நீதான் காப்பாற்றணும், வேற வழியே இல்லை என்று தவக்குள் வைத்தார்கள். அவங்களுடைய முயற்சி எல்லாம் முடிந்து போய்விட்டது. முயற்சிக்கு அப்பால் வேற எதுவுமே இல்லை. முயற்சி எதுவுமே இல்லை. இறைவனுடைய அந்த உதவியை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இறைவனை சார்ந்திருப்பதை தவிர வேறு அங்கே எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அல்லாஹுடைய உதவி வந்தது. ஃபிரௌன் அழிக்கப்பட்டான். அவங்களுக்கு வந்த எல்லா தொல்லையும் ஒரே கணத்துல போயிருச்சு. இறைவன் மீது எவ்வளவு தவக்கல் அவர்களுக்கு வர வேண்டும். ஆனால் அல்லாஹ் இவர்கள் சார்ந்திருந்தார்களா என்றால் இல்லை. மூன்றாவது, நன்றி செலுத்துதல் அதிகரித்திருக்க வேண்டும். ஒரு பெரிய அத்தாட்சியை பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு பெரிய உதவி நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, அந்த உதவி செய்தவர்களுக்கு நம்முடைய நன்றியை திருப்பி செலுத்த வேண்டும். நன்றி மறக்க கூடாது. நன்றி உணர்வு அதிகரித்திருக்க வேண்டும். அந்த நன்றி உணர்வு அதிகரித்ததா என்றால் இல்லை. அந்த நன்றி உணர்விற்கு பதிலாக
அவர்கள் நன்றி இல்லாத ஒரு தனத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். நன்றி கெட்ட தனத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். சிலை வழிபாடு செய்யணும், சிலை வழிபாட்டிற்கு சிலை வேணும்னு சொல்லி கேட்கறது நன்றி கெட்டத்தனம், அதனுடைய உச்சகட்டம். அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. மற்ற பாவங்கள்லாம் அதுக்கு கீழே தான். சிலை வழிபாடு தான் உயர்ந்த பாவம், உச்சத்துல இருக்கக்கூடிய பாவம். மது குடிக்கிறது, விபச்சாரம் செய்யறதுலாம் அதுக்கு கீழே வர்றது. அந்த உச்சகட்ட பாவத்தையே செய்வதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே அவர்கள் முன்வைக்கிறார்கள் என்றால், இதைவிட ஒரு நன்றி கெட்ட அந்த உணர்வு எப்படி வெளிப்பட முடியும்? அதே போன்று அவர்கள் மார்க்கத்திற்கு உதவி செய்வது அதிகரித்திருக்க வேண்டும். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் இஸ்ரவேலர்களை காப்பாற்றினார்கள் என்றால், அல்லாஹுடைய உதவி வந்தது என்று சொன்னால் மூசாவிற்காகவோ அல்லது இஸ்ரவேலர்களுக்காகவோ வரவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு செய்தியை சொல்கிறார்கள், இஸ்லாத்தை சொல்கிறார்கள். அந்த இஸ்லாத்தை அந்த மக்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தால் அவர்களுக்கு உதவி வந்தது. இதுதான் நாம் இங்கே புரிய வேண்டிய மிக முக்கியமான புள்ளி. இஸ்ரவேலர்களுக்காக அல்லாஹ் உதவி செய்தானா என்றால் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக அல்லாஹ் உதவி செய்தானா என்றால் இல்லை. இல்ல ஃபிரௌன் இவ்வளவு பெரிய அலிச்சாட்டியம் பண்றான், கொடுங்கோலனா இருக்கிறான், அவனுக்கு ஒரு முடிவு கட்டுவோம் என்று பாதிக்கப்பட்டவர்களுக்காக உதவி வந்ததா என்றால் இல்லை. இங்கே உதவியினுடைய மையம் எதுவென்றால் அல்லாஹுடைய மார்க்கம், இஸ்லாம் தான். இஸ்லாத்திற்காக தான் அல்லாஹ் உதவி செய்யறான். அப்படி உதவி செய்வதற்காக அவர்கள் தங்களை இன்னும் அதிகம் தயார் செய்திருக்க வேண்டும். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மார்க்கத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த மக்கள் மறுத்து விட்டார்கள். ஒரு பெரிய கூட்டம் எதிரிகள் அவர்களுக்கு எதிராக போர் செய்ய வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன போது, நீயும் உன்னுடைய இறைவனும் சேர்ந்து போர் செய்யுங்கள், போர் செய்து வெற்றி பெற்று வாருங்கள், நாங்கள் இங்கேயே அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். இந்த மார்க்கத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டுக்கொண்ட போது அந்த மக்கள் உதவி செய்வதற்கு முன் வரவில்லை. அப்ப ஈமான் அதிகரித்திருக்க வேண்டும், தவக்குல் அதிகரித்திருக்க வேண்டும், நன்றி செலுத்துதல் அதிகரித்திருக்க வேண்டும். இந்த மார்க்கத்திற்கு உதவி செய்தல் என்பது அதிகரித்திருக்க வேண்டும். பொதுவாக நாம் இது போன்ற அத்தாட்சிகளை நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலோ அல்லது வேறு சமூக மக்களுக்கு ஏற்படுகிற பொழுதோ நாம் அதை படிக்கின்ற பொழுதெல்லாம் இந்த உணர்வு நமக்கு வர வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில கூட அல்லாஹ் நமக்கு இது மாதிரியான உதவிகளை செய்வான், நியமத்துகளை வழங்குவான். அப்படின்னு வழங்குகிற பொழுது, அப்படி உதவிகள் நாம் செய்யப்படுகிற பொழுது நம்முடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும். ஒரு பெரிய ஆபத்திலிருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாத்திட்டான், அது இறை தூதர் மூலமா உதவி வரணுங்கிறது இல்ல. நமக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எது நடந்தாலுமே அது அல்லாஹ் கொடுக்கறது தான். நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை, அல்லாஹ் அதை இலகுவாக்கி விட்டான் என்று சொன்னால், அல்லது உடல்நிலை சரியில்லை, அதுல இருந்து மீண்டும் வந்துட்டோம் அப்படின்னா, இப்பொழுது நம்முடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும். நன்றி செலுத்துகின்ற அந்த உணர்வு அதிகரிக்க வேண்டும், தவக்குல் அதிகரிக்க வேண்டும், இறைமார்க்கத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வு அதிகரிக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய தமிழகத்துடைய அரசியல் களம் மாறி இருக்கிறது. நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், அமைச்சர் பெருமக்கள் ஆகியிருக்கிறார்கள். அவங்க எல்லாம் எப்படி அவங்களுடைய நன்றியை வெளிப்படுத்துறான்னு பாருங்க. நான் இவரால் தான் வெற்றி பெற்றேன், என்னுடைய தலைவரால் தான் வெற்றி பெற்றேன் என்று அவர்கள் தன்னுடைய நன்றியை வெளிப்படுத்துகிறார்கள். என்ன யாருன்னு எனக்கு இந்த மக்களுக்கு தெரியாது, என் ஊர்ல கூட யாருக்குமே தெரியாது, தெருவுல கூட தெரியாது. ஆனால் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே என்னை மக்கள் வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்னுடைய தலைவன் என்று அவர்கள் தங்களுடைய நன்றியை வெளிப்படுத்துகிறார்கள். அந்த தலைவன் என்ன சொன்னாலும் கேட்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். தாங்கள் வெற்றி பெற்ற இந்த கட்சிக்கு பாடுபடுவதற்கு அவர்கள் மிகப்பெரிய அளவில் தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள். உண்மையில் இதுதான் நடந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த முஸ்லிம்களுடைய வாழ்வில் அது நடக்கவில்லை. நன்றி மறந்தார்கள், மார்க்கத்திற்கு உதவி செய்வதை அவர்கள் தவிர்த்து கொண்டார்கள். இப்ப இங்க எழக்கூடிய முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இவ்வளவு பெரிய அத்தாட்சியை பார்த்தும் அவர்கள் ஏன் இப்படி நடந்து கொண்டார்கள்? தவக்குல் வரல, நன்றி செலுத்துதல் வரல, இறைவனுக்கு இறை மார்க்கத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற நிலை அவரிடத்துல வரவில்லை, அவருடைய ஈமான் அதிகரிக்கவில்லை என்றால், ஆய்வாளர்கள், தப்சீர் ஆசிரியர் பெருமக்கள் ஒரு சிறந்த செய்தியை இங்கே முன்வைக்கின்றார்கள். அதைத்தான் நாம் இன்றைக்கு மிகப்பெரிய செய்தியாக எடுத்து செல்ல வேண்டும். அது என்ன? சிலை வழிபாடு செய்வதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்கிறார்கள் என்று சொன்னால், அதற்கு பிறகு நிறைய அவர்கள் தவறுகளை செய்கிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் என்ன? அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தி சொன்னார்கள் என்பதை உள்வாங்கவில்லை. அதுதான் முக்கியமான காரணம்.
மூசா அலை இஸ்லாம் கூடவே இருந்தாங்க. அந்த சூனிய கலைஞர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பொழுதும் அந்த மக்கள் உடன் இருந்தார்கள். எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இஸ்ரவேலர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அதனால நான் இஸ்லாத்துக்கு வந்துடுறேன். மூசா அலை இஸ்லாம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஃபிரௌனுக்கு எதிராக ஏதோ சொல்றாரு, அவ்வளவுதான். இப்ப ஃபிரௌன் நமக்கு பிடிக்காது, இப்ப ஃபிரௌனுக்கு எதிராக நம்ம அவர் மூசா நிக்கிறார், அதனால நம்ம அவர் கூட நிற்போம். கொள்கைக்காக அவர் நிற்கவில்லை. மூசா அலை இஸ்லாம் ஒரு ஒரு சித்தாந்தத்தை சொல்றாங்க, ஒரு கான்செப்ட் சொல்றாங்க, ஒரு செய்தியை சொல்லுகின்றார்கள். அந்த செய்தியை நோக்கி அழைப்பு கொடுக்கிறார்கள். அந்த அழைப்புக்காக அவர்கள் பாடுபடுகிறார்கள். ஆகவே அந்த செய்தியை நான் புரிந்து கொண்டேன், மறுமையை புரிந்து கொண்டேன், இறைவன் ஒருவன் தான் என்பதை புரிந்து கொண்டேன், இறைவனுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டேன் என்ற அந்த புரிதல் அவர்களுக்கு வரவில்லை. அவங்க அப்சரே பண்ணல, கவனிக்கவே இல்லை. இந்த மார்க்கத்தை அவர்கள் உள்வாங்கவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தியை சொன்னார்களோ அதை உள்வாங்கவில்லை. ஆசிரியர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. நிறைய மாணவர்கள் நிறைய ஆன்சர் கொடுக்குறாங்க, பதில் கொடுக்குறாங்க, கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. யார் கேள்வி கேட்பான், யார் பதில் கொடுப்பா, யார் அந்த தேர்விலே வெற்றி பெறுவார் என்றால் ஆசிரியர் பாடம் நடத்துகின்ற பொழுது யார் கவனித்தார்களோ, எந்த மாணவர்கள் உள்வாங்கி கொண்டார்களோ, எந்த மாணவர்கள்லாம் அப்சர்வ் பண்ணாங்களோ அவங்க வெற்றி பெறுவார்கள், பதில் சொல்வார்கள், விளக்கங்களை கேட்பார்கள். அவரிடத்தில் ஒரு தேடல் இருக்கும். சொல்ல போனா அவர்கள் அந்த மாணவர்கள் தான் ஆசிரியருக்கு விசுவாசமாக இருப்பார்கள். ஆசிரியர் நல்ல ஒரு டைஅப்ல இருப்பாங்க, பைண்டப்பா இருப்பாங்க. அந்த ஆசிரியருக்கு மரியாதை தருவார்கள். அந்த ஆசிரியர் எது சொன்னாலும் கேட்பாங்க. கவனிக்காத மாணவர்கள், உள்வாங்காத மாணவர்கள் அவங்க ஆசிரியர்கிட்ட இருந்து அந்நியப்பட்டு போவாங்க, விலகி போவாங்க. அந்த மாணவர்கள் தேர்விலே தோற்று போவார்கள். அந்த மாணவரிடத்திலே கேள்வி ஞானம் இருக்காது. ஆசிரியர் அப்பதான் ஒரு விஷயத்த சொல்லி முடிப்பாரு, அவன் கவனிச்சிருக்க மாட்டான், அதே விஷயத்த கேட்பான், திருப்பி கேட்பான். இப்பதான் சொல்லி முடிச்சிருப்பார், உடனே கேட்பான். ஏதாவது கேள்வி கேட்டா அதுக்கு நேர் முரணா ஒரு பதில் சொல்லுவான். காரணம் என்ன? அந்த மாணவர்கள் யார்? கவனிக்காத மாணவர்கள், பாடத்தை உள்வாங்காத மாணவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மாணவர்களாகத்தான் அந்த முஸ்லிம்கள் இருந்தார்கள், இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பயணம் செய்த அந்த மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தியை சொன்னார் என்பதை உள்வாங்கவில்லை. இன்றைக்கு அன்றைய முஸ்லிம்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் உம்மத்தினர் அப்படி இருந்தார்கள் என்றால் இன்றைய முஸ்லிம்கள் நாமும் அப்படித்தான் இருக்கின்றோம். இந்த மார்க்கத்தை நாம் உள்வாங்கவே இல்லை. பல விஷயங்களிலே நாம் உள்வாங்கவருடைய விளைவுதான் இன்றைக்கு பல வகைகள் அது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. பொதுவா நம்ம உள்வாங்காத விஷயம் நிறைய இருக்கிறது. நாம் உள்வாங்க தவறிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. திருக்குரானை படிக்கணும், திருக்குரானோட தொடர்பு இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்? குரானை அரபி படிக்கணும்னு சொல்லி விளங்கி வச்சிருக்கிறோம். டெய்லி காலையில அரை ஜூஸ் ஓதுறவங்க இருக்கிறாங்க, ஒரு ஜூஸ் ஓதுறவங்க இருக்கிறாங்க. இப்ப அதுல இருந்து குரான் ஓத சொல்ற நோக்கம் என்ன? நன்மை என்பது பிரதானமானது என்றாலும் அதை விட பிரதானமானது என்ன? நாம் அதிலிருந்து படிப்பினை பெறுவது. திருக்குறானுடைய வார்த்தைகளை புரிஞ்சாதான் நமக்கு நேரிய வழியில் செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஒரு பக்கம் தொழுகையில இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு குரான் நம்ம படிக்கிறது இல்லை, குரானுடைய தமிழாக்கங்கள் படிக்கிறது இல்லை. குரான் அரபி தெரியும் அப்படின்னா பிரச்சனை இல்லை, ரெண்டுமே சால்வ் ஆயிடும், ரெண்டு பர்பஸ்மே சால்வ் ஆயிடும். நமக்கு அதுல இருந்து படிப்படியும் செய்தியும் கிடைக்கும், நன்மையும் கிடைச்சிரும். இப்ப நமக்கு அரபி தெரியாது அப்படின்னா அப்ப என்ன செய்யணும்? திருக்குறானுடைய தமிழாக்கங்களை அவருடைய விளக்கங்களை நாம் படிக்க வேண்டும். டெய்லி தினசரி ஒரு 5 பக்கங்கள் அல்லது 4 பக்கங்கள் திருக்குறானுடைய தமிழாக்கத்தை அதனுடைய விளக்கங்களை படிக்கிற பொழுது நாம் அதிலிருந்து செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குரானை படின்னு சொன்னா அரபி மட்டும் படிச்சுக்கிட்டோம், மெயின் கான்செப்டை நம்ம விட்டுட்டோம். இந்த செய்தியை நாம் இன்னும் சரியாக உள்வாங்கி கொள்ளவில்லை. அதே போன்று ரமலான் மாதம் வந்தாலே எல்லா மக்களும் தொழுகைக்கு வந்துடுறாங்க. இன்னமும் மக்கள் உள்வாங்கவில்லை. ரமலானிலே மட்டும் தொழுகை அல்ல, ரமலான் அல்லாத காலங்களிலும் தொழுகை இருக்கிறது என்பதை நாம் இன்னும் உள்வாங்கவில்லை. அதே போன்று இஸ்லாம் என்பது வெறும் வணக்க வழிபாடுகளோடு நின்று விடாது. இஸ்லாம் என்பது ஒரு மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே வழிகாட்டுகிறது. இஸ்லாம்னா வெறும் பள்ளிவாசல தொழுகையோடு நம்ம நிறுத்திக்கிறோம். அதனாலதான் ஐவேளை மிக சிறப்பாக தொழுபவர்கள் கூட மற்ற விஷயங்களிலே இஸ்லாமிய வழிகாட்டுதல்களை புறக்கணிப்பதை நாம் பார்க்கின்றோம். தொழுவது இஸ்லாம் என்று சொன்னால் சக மனிதர்களோடு நல்ல பண்புவோடு நடந்து கொள்வது அதுவும் இஸ்லாம் தான். நான் ஒரு இஸ்லாத்தை வெளிப்படுத்துறோம், இன்னொரு இஸ்லாத்தை வெளிப்படுத்துறது இல்லை. காரணம் என்ன? நாம உள்வாங்கவே இல்லை. இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிற நம்ம காதுல கேட்கறதே இல்லை, அதை அப்சர்வ் பண்ணுவதே கிடையாது.
நாம் இன்றைக்கு நிறைய செய்திகளை கேட்கின்றோம், நிறைய பயான்கள் நடைபெறுகின்றன, மாநாடுகள் நடைபெறுகின்றன, பொதுக்கூட்டங்கள் நடைபெறுகின்றன. இவ்வளவு சிறப்பாக எடுத்து சொல்லக்கூடிய அந்த பணி நடைபெற்றாலும் உள்வாங்குகிற அந்த பொறுப்பை நாம் சரியாக செய்கின்றோமா என்றால் கிடையாது. அப்படி உள்வாங்க பழகிவிட்டால் ஒரு சின்ன ஒரு பயான் போதுமானது, ஒரு 10 நிமிஷம் பயான் நமக்கு போதும், அது எல்லா செய்தியும் நமக்கு கொடுத்துரும் நம்ம உள்வாங்கினா. இன்றைக்கு ஒரு ஜும்மா பயான் நடைபெறுது, முடிஞ்ச பிறகு நம்ம கேட்கிறோம், யார்ட்டையாவது கேட்டு பாருங்க இன்னைக்கு இமாம் என்ன தலைப்புல பேசினாரு, என்னென்ன செய்திகளை சொன்னாருன்னு கேளுங்க, யாருக்கும் தெரியாது, இல்லா மாஷா அல்லா, ஒரு சிலரை தவிர. அப்படின்னா என்ன, நம்ம இந்த பயான உள்வாங்கிறதே இல்லை, கேட்கறதே கிடையாது, உட்கார்ந்து இருக்கிறோம், அவ்வளவுதான். என்ன தலைப்பில் பேசுகிறார், என்ன செய்திகளை சொல்லுகிறார். ஒரு பயான் அப்படின்னா ஒரு தலைப்பு இருக்கும், அந்த தலைப்புக்குள்ள சில செய்திகள் இருக்கும், அது நம்முடைய வாழ்வோடு தொடர்புடையதா இருக்கும். பயான் அப்படின்னால என்ன அர்த்தம், பிரசங்கம்னால என்ன அர்த்தம், அந்த காலத்துல நடந்தது அப்படிலாம் அந்த மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதா இல்லையா, அதை நம்முடைய வாழ்வோடு தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும். ஒரு பயான் நம்மை கரெக்ஷன் பண்ணணும், நம்மளை திருத்தணும். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய அன்றாட வாழ்வில் என்னை அது செதுக்க வேண்டும், என்னை திருத்த வேண்டும். அப்படி திருத்த வேண்டும் என்றால் நாம் கவனிக்க வேண்டும், நாம் உள்வாங்க வேண்டும். இன்றைக்கு அது உள்வாங்கப்படுதல் என்பது இல்லாமல் இருக்கு. யூடியூப்பை தொடர்ந்து நிறைய பயான் இருக்கு, பயானுக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரு பயான் நம்ம உருப்படியா கேட்டோம் அப்படின்னா, உள்வாங்கணும் அப்படின்னா நம்முடைய வாழ்வே மாறிவிடும். ஆனால் நாம் உள்வாங்குவதில்லை. அப்படிப்பட்ட வகையிலே தான் அந்த இஸ்ரவேலர் நடந்து கொண்டார்கள், அந்த முஸ்லிம்கள் நடந்து கொண்டார்கள். மிகப்பெரிய அத்தாட்சி, அந்த அத்தாட்சியை கண்கூடாக பார்த்த பிறகும் கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை குர்ஆன் பதிவு செய்கிறது என்றால், அந்த மக்கள் உள்வாங்கவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் நமக்கு என்ன செய்தியை சொல்லுகிறார், அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கின்றார் என்பதை அந்த மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆகவேதான் நம்மிடத்துல ஒரு சில பாவங்கள் நாம் செய்வது கிடையாது, விபச்சாரம் கிடையாது, திருட்டு கிடையாது, ஆனா வேறு சில பாவங்கள் இருக்கும், புகைப்பிடித்தல் இருக்கும், அல்லது வேற ஏதாவது சின்ன சின்ன பாவங்கள் இருக்கும், அல்லது நேரங்களை வீண் விரயம் செய்வது இருக்கும். அப்ப இஸ்லாம் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறது, நாம் எந்த பாவங்களும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறது. மதுவை எந்த காரணத்திற்காக நாம் குடிக்காமல் இருக்கின்றோமோ அதே காரணம் தான் புகைப்பிடித்தலும் இருக்கிறது. ஆனா மது நமக்கு வெறுப்பு, அது கூடாது, நமக்கு பிடிக்காது. ஆனால் புகைப்பிடித்தல் என்பது நம்மிடத்துல இருக்கின்றது. ஒரு பாவம் நம்மிடத்துல இல்லை, ஆனால் வேறொரு பாவம் நம்மிடத்தில் இருக்கிறது என்றால் என்ன காரணம், நாம் எதற்காக இந்த பாவங்களை விடுகின்றோம் என்ற புரிதல் நம்மிடத்துல இல்லை. இறைவன் தடை செய்திருக்கிறான் என்கிற காரணத்தால் நாம் ஒரு தவறை விடுகின்றோம் என்றால் அந்த வரிசையில வரக்கூடிய எல்லா தவறையும் நம்ம விட்டுருவோம். இறைவனுக்கு பிடித்தமானது, இறைவன் அதை கடமையாக்கி இருக்கின்றான் என்ற காரணத்தால் ஒரு நற்செயலை நாம் செய்கிறோம் என்றால் அந்த வரிசையில வரக்கூடிய எல்லா நற்செயலையும் நம்ம செஞ்சிருவோம். நீங்க எடுத்து பாருங்க, நல்ல ஃபரலான விஷயங்களை செய்யக்கூடியவங்க எல்லாம் பாருங்க, ரமலான் மாதம் வந்தா நோன்பு வைப்பாங்க, எப்பவுமே அவங்கள்ட்ட தொழுகை இருக்கும், அதே போல தான தர்மங்கள் அவங்கள்ட்ட இருக்கும், ஹஜ்ஜு கடமையான ஹஜ்ஜு செஞ்சிருவாங்க. அவங்க ஒரே வரிசையில வர்றாங்க, இறைவன் கடமையாக்கி இருக்கிறான் ஆகவே நான் செய்கின்றேன், இறைவன் தடுத்திருக்கின்றான் ஆகவே நான் இவற்றையெல்லாம் தடுத்திருக்கின்றேன். இந்த வரிசையில், இந்த அலைவரிசையில் அவர்கள் ஏன் வருகிறார்கள் என்றால், இந்த மார்க்கத்தை, இந்த செய்தியை அவர்கள் புரிந்து கொண்டார்கள், உள்வாங்கி கொண்டார்கள். ஆக ஒரு மனிதன் இந்த மார்க்கத்தை உள்வாங்கி கொண்டால் அவன் எல்லாவற்றையுமே மிக சிறப்பாக செய்வான். எதெல்லாம் கடமையோ அதை செய்வான், எதெல்லாம் ஹராமோ அதை செய்ய மாட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மக்களிடமிருந்து நாம் பெறக்கூடிய மிக முக்கியமான செய்தி, மிகப்பெரிய அத்தாட்சிகளை பார்த்த பிறகும் அவர்கள் இறைவனுக்கு மாறு செய்தார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன, இந்த மார்க்கத்தை அவர்கள் உள்வாங்கவில்லை. ஆகவே நாம் இதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும், இந்த மார்க்கத்தை நாம் உள்வாங்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அத்தகைய ஒரு நற்பேற்றினை நமக்கு வழங்கி இந்த மார்க்கத்தை திறம்பட வெளிப்படுத்துகின்ற பெரும் வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்று துவா செய்து இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன். பாரக்கல்லாஹ் லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வனஃபஅனா வய்யாக்கும் பில் ஆயாத்தி வذிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீம் மலிகுன் கதீமும் பர்ரூஃப் ரஹீம் ரப்புன் ஹலீம்.